ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். மகா சித்ராத்தையை வெளியில் அனுப்புனது ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு பேசுகிறாங்க. சூர்யா ஆறுதல் சொல்கிறாரு, அப்படிலாம் பேசிடாத, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாதா, நான் இப்படி இறக்கப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேங்கிறது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே சமாதானம் சொல்லிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்கவுங்க செஞ்ச தப்புக்கு அவங்கவுங்க இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க. அடுத்து சித்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி அப்படியே வெளியில் போய்கிட்டு சூர்யா மகா இவங்களெல்லாம் பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி வீர ஆவேசத்தோடு பேசிட்டு போகிறாங்க. ரோட்டில் போகிறவங்களாம் திட்டுறாங்க, என்னமாச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் போகிறேன்னு. இங்கே கௌதம் பார்த்தோம்னா ஜெயிலில் இருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு போலீஸ் வந்து இந்த மாதிரி உங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கௌதம் வந்து நான் பழி வாங்குவேன், அவங்க அம்மா சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நான் பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யா ரொம்ப கவலையாக இருக்காங்க. கோடீஸ்வரி இந்த ஐஸ்வர்யாட்ட பேசும்போது கௌதம் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீ கவலையாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை அவங்க செஞ்ச தப்புக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்கு, நானும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படல அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யாவும் கொஞ்சம் தைரியமாக தான் பேசுகிறாங்க. அடுத்து சித்ரா வந்து அங்கே ரோட்டில் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காங்க. அங்கே படுத்துக்கிட்டு இருக்கவங்களாம் வந்து அவங்கள்ட்ட வம்பு வளர்க்குறாங்க, இது எங்கள் இடம் அப்படின்லாம். இப்போ வந்து சித்ரா வந்து சரின்னு சொல்லி எந்திரிச்சிருந்தானே வந்து அப்படியே ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க. பார்த்தா ஒரு கார் வந்து நிற்கிது. காருக்குள்ளார யாருன்னு பார்த்தா அனாமிகா வந்து பார்த்தோம்னா இப்போ சித்ராவை ஆறுதல் படுத்தி பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் சித்ரா அப்படியே உடஞ்சி அழுகுறாங்க. இப்போ அனாமிகா கவலைப்படாதீங்க, நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. இல்லை நீங்கள் எனக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்கள நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக்லாம் பேசிட்டு அனாமிகா வந்து சித்ராவை கூப்பிட்டுட்டு கார்லேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யா வீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க வயிற்றில் இருக்க பாப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்க குழந்தைகிட்ட வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் அப்பாவுக்கு இருக்குன்னு நீ நினைக்காத, எல்லாமே நல்லதுக்கு தான், நீ அதாவது வந்து எல்லாம் கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சமாதானப்படுத்தி பேசிக்கிறாங்க. இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சித்ராவை கூட்டிகிட்டு வந்து அனாமிகா அவங்கள்ட்ட பேசிட்டுலாம் செஞ்சதுக்கப்புறம் சித்ரா அனாமிகாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு எதாவது நன்றி செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் விஜய் என் கூட சேர்த்து வைங்க, விஜய் கூட எனக்கு பெருசாக காதல்லாம் எதுவும் இல்லை, இருந்தாலும் பிரபா வந்ததுனால அது என்னோட ஈகோவை தூண்டி விட்டுருச்சு, அதனால் வந்து எப்படியாவது விஜய் வந்து என் கூட சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சித்ரா சொல்லிடுறாங்க. இப்போ சித்ரா வந்து அடுத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.